சிதறப்பட்டு இருந்த யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் இந்த இனத்தவே அழிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினான். எஸ்தர் 3 நாட்கள் உபாசம் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்ற பண்ணுகிறார். அதுதான் உண்மையான உபாசம். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவுக்கு முன்பாக சென்று என் ஜனங்களுக்கு பரிந்து பேசுவேன் என்று அவள் முடிவெடுத்த பிறகுதான் தேவன் ஒரு காரியத்தை அங்கே யூதர்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார். அவளுக்குள்ள சுயநலம் இல்லை. என் ஜனங்களுக்காக நான் மரித்தாலும் சரி என்று ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றாள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள அநேக ஊழியர்களுக்குள்ளும் போதகர்களுக்குள்ளும் சுயநலம் இருக்கிறதுனால தேசத்துல மாற்றங்கள் இல்லை. எத்தனையோ ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், பகல ஜெபங்கள், 24 மணி நேரம் ஜெபம், 365 நாள் ஜெபங்களும், வருஷத்துல 365 நாள் உபாச கூட்டங்களும் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சுயநலமாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிப்பதில்லை.